நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜனவரி 31ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைகிறார். கணபதி, முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு தற்போது பிணை வழங்கப்பட்டிருக்கிறது, என்ன விவரம்? மக்களவை தேர்தல் பரப்புரை நடந்து கொண்டிருந்த சமயத்திலே ஹேமந்த் சோரன் உச்சநீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்து எனக்கும் தேர்தல் பரப்புரைக்காக ஜாமீன் தேவை என கோரிக்கை வைத்திருந்தார். அந்த சமயத்திலே டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் அதே போல கோரிக்கை வைத்து அவருக்கு இடைக்கால ஜாமீன் அளிக்கப்பட்டது. தேர்தல் பரப்புரைக்காக மட்டும் அந்த ஜாமீன் அளிக்கப்பட்டது. ஆனால் அப்படி ஹேமந்த் சோரனுக்கு பிணை அளிக்கப்படவில்லை. அவரை விசாரணை நீதிமன்றத்துக்கு மீண்டும் செல்லும்படி உச்சநீதிமன்றம் திருப்பி அனுப்பிவிட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தற்போது அவருக்கு உயர்நீதிமன்றத்திலே பிணை கிடைத்திருக்கிறது. ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் அவருக்கு பிணை அளித்திருக்கிறது. ஆகவே நீண்ட நாள் நில மோசடி ஊழல் வழக்கிலே சிறையில் இருந்த நிலையிலே தற்போது அவருக்கு பிணை கிடைத்திருக்கிறது. பிணை கிடைக்காமல் அந்த சமயத்திலே சிறை செல்ல நேரிட்டதன் காரணமாக ஹேமந்த் சோரன் தனது முதல்வர் பதவியையும் ராஜினாமா செய்திருந்தார். அவரது கட்சியை சேர்ந்தவர்கள் அவருக்கு பதிலாக புதிய முதல்வரை தேர்ந்தெடுத்து தற்போது அங்கே ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில்தான் டெல்லி மற்றும் ஜார்க்கண்ட் இரண்டு மாநிலங்களிலுமே இரண்டு முதல்வர்கள் கைது நடவடிக்கை. அந்த கைது நடவடிக்கையிலே ஒரு முதல்வர் கைது செய்யப்பட்டாலும் ராஜினாமா செய்ய மாட்டேன் என்று அவரது கட்சியை சேர்ந்தவர்கள் வலியுறுத்தி தற்போது வரை அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறையில் இருக்கிறார். அதே சமயத்திலே ஜார்க்கண்ட் முதலமைச்சர் தனது பதவியை ராஜினாமா செய்து சிறை சென்றார். அப்படிப்பட்ட சூழலிலே தற்போது ஹேமந்த் சோரனுக்கு பிணை கிடைத்திருக்கிறது. அவர் பிணைக்கு எதிராக அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்யுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு தற்பொழுது பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. இதை எதிர்த்து அமலாக்கத்துறை வழக்கு தொடுக்க போறாங்களா அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனா கணபதி, இப்ப இந்த பிணை அப்படிங்கிறது நிபந்தனையோட பிணை வழங்கப்பட்டிருக்கா? நிச்சயமாக, அதாவது பொதுவாக இது போன்ற வழக்குகளிலே பிணை வழங்கும் போது பல்வேறு நிபந்தனைகள் வைக்கப்படுகின்றன. குறிப்பாக சாட்சியங்களை கலைக்கக்கூடாது, ஆதாரங்களை அழிக்க முயற்சிக்க கூடாது போன்ற பல்வேறு நிபந்தனைகள் பொதுவாகவே வைக்கப்படுகின்றன. அது தவிர விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் போன்ற நிபந்தனைகளும் விதிக்கப்படுகின்றன. இப்படிப்பட்ட சூழலில்தான் தற்போது உயர்நீதிமன்றம் இந்த வழக்கிலே ஹேமந்த் சோரனுக்கு பிணை வழங்கியிருக்கிறது. ஆகவே அது அடுத்த கட்ட நகர்வுகள் அரசியல் ரீதியாக எப்படி இருக்கும் என்பதும் சுவாரஸ்யமாக இருக்குமா? தகவல்களை வழங்கியமைக்க நன்றி கணபதி.